இந்தியாவின் மிக முக்கிய ஐடி ஹப் என்ற இலக்கை நோக்கி பெரும் பாய்ச்சலுடன் பயணிக்கிறது கோவை. இதற்கான காரணங்கள் என்ன பார்க்கலாம். ஐடி துறையில் வேகமாக வளர்ந்து வரும் இந்திய நகரங்களுள் முதன்மையான இடத்தில் உள்ள கோவைக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் பல துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள், ஜிசிசி நிறுவனங்கள் நிறைந்ததாக கோவை உள்ளது. மேலும் 150க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், பட்டதாரிகள் நிறைந்ததாகவும் கோவை திகழ்கிறது. இது தவிர சுற்றுச்சூழலும் ஐடி நிறுவனங்களுக்கு ஏற்றவாறு இருப்பதால் கோவை ஐடி ஹப் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக கூறுகிறார் ஐடி நிறுவன உரிமையாளர் பிரசாந்த் சுப்பிரமணியம். ஏற்கனவே நிறைய பிசினஸஸ் இருக்கு, விதவிதமான பிசினஸஸ், இன்ஜினியரிங், ஃபவுண்டரிஸ், டெக்ஸ்டைல், எஜுகேஷன், பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங், எக்கச்சக்கமான பிசினஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு பிசினஸ்க்கும் சென்ட்ரலா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு பிசினஸும் ஓட முடியாது. அதனால இத்தனை பிசினஸ் இருக்கிறப்ப நேச்சுரலாவே கோயம்புத்தூர்ங்கிறது ஒரு இனோவேஷன் ஹப் ஆயிரும் உங்களுக்கு. ஐடி துறையில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ள கோவையில் டைடல் பார்க், எல்காட் பார்க், டைசோல் பயோடெக் என ஏராளமான அரசு மற்றும் தனியார் ஐடி பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. L&T நிறுவனம் பெரிய அளவிலான ஐடி பார்க்கை நிர்மாணித்து வருகிறது. TCS, காக்னிசன்ட், பாஷ் உள்ளிட்ட பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் வரிசையில் அமெரிக்காவின் ஸ்டேட் ஸ்ட்ரீட், அவன்டோ நிறுவனங்களும் இணைந்துள்ளன. தொழில் நகரமான கோவைக்கு ஒரு புதிய முகமும் உருவாகி வருகிறது என்கிறார் தொழிற்கூட்டமைப்பான குடிசியா தலைவர் கார்த்திக். இப்போ நம்ம 1.8 கோடி ஸ்கொயர் ஃபீட் இங்கே வருதுன்னு சொல்கிறோம். அப்போனா ஐடிலேயே 2 லட்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு வரப்போகுது. அப்போ ஐடி எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சென்னை ஆர் நீங்கள் உலக அளவில் நீங்கள் நம்ம சொல்கிற சிலிக்கான் வேலையில் போனீங்கனாலும் நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. மேற்கு மாவட்டங்கள் எப்போதும் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் தொழில் நகரமான கோவை ஐடி ஹப்பாக வளர்ந்து வருவதால் கூடுதலாக 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.